தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நடைபெற்ற தாவேக ஆர்ப்பாட்டத்தின் போது தொண்டர் ஒருவர் காவலர் கையை கடித்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் நேற்று பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் மதுபான கடையை எதிர்த்து நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகில் புதியதாக மதுபான கடை அருகே மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் பாத்தீங்கன்னா இந்த மதுபான கூடம் நேற்று முற்றுகையிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்போது அந்த நுழைவாயில் கயிறு கட்டி பாதுகாப்புல போலீசார் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் திடீரென உள்ளே நுழைந்து மதுபான கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். அங்கு வந்த காவல்துறையினர் தகரத்தின் மீது ஏறிய தாவேகா தொண்டரை ஒருவரை கீழே இறக்கும் பொழுது அவர் திடீரென காவலரின் கையை பாத்தீங்கன்னா கடிக்கிறாரு. அப்ப ஜெமினி என்ற தொண்டர் பாத்தீங்கன்னா கையை கடித்த சம்பவம் இது சமூக வலைதளங்களில் வெளியாகி வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தொடர்பாக பாலக்கோடு காவல்துறையினர் ஜெமினி பிடித்து பாத்தீங்கன்னா விசாரணை நடத்தி வந்தனர். இதில் இந்த 12 பேர் மொத்தமாக பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்துள்ளனர். முக்கியமாக ஜெமினி, ஜெயபிரகாஷ், கணேஷ், கிருஷ்ணன் உள்ளிட்ட 4 பேரை பாலக்கோடு காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.